நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுதுன்னா ஆப்பிள் பையா ஆப்பிள் வாட்சை ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆப் வச்சு கிளம்பினாங்க. என்னன்னு டீடைலா சொல்றேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆப்பிளும் HDFC எர்கோவும் சேர்ந்து ஆப்பிள் வாட்சை ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியா கெட்ஸ் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானோட பேரு. இது ஆப்பிளோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் அவைலபிள் வந்து இருந்துச்சு. இந்த பிளான்ல பேசிக்கா நீங்க ஆப்பிள் வாட்சை ஃபுல் காசு கொடுத்து வாங்கிடணும். அப்புறம் எப்பரா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெய்லி 15000 ஸ்டெப் நடக்கணும். ஒரு நாளைக்கு 15000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா 4 ரிவார்ட் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ மாசத்துக்கு நீங்க 110 பாயிண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாசத்துக்கான அமௌண்ட் உங்களுக்கு ஃபுல்லி ரீஃபண்ட் வந்து ஆயிரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 24,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதை 12 வகுத்து ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் அப்படிங்கறத நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா 15000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டா கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த பிளான். எனக்கு இந்த கண்டென்ட் வீடியோ பண்ணுங்கன்னு வந்து நான் பண்ணல. இந்த ஆஃபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஆப்பிள் வாட்சுக்கு ஆப்பிள் வாட்ச் SE, வாட்ச் சீரிஸ் 10 அண்ட் அல்ட்ரா 2க்கு வந்து அவைலபிளா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ரீஃபண்டா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்ஜெட்டே இல்லை அப்படின்னாலும் 90,000 கொடுத்து அல்ட்ரா 2 வந்து வாங்கினாங்க இந்த ஆஃபருக்காகவே. ஃபர்ஸ்ட் வாங்கினதுல இருந்தே பிரச்சனை 15000 ஸ்டெப் நிறைய பேர் அவங்களோட ஆப்பிள் வாட்ச்ல காட்டுச்சு அப்படின்னாலும் HDFC எர்கோல சிங்க் ஆயிருந்தாலுமே அந்த ரெண்டு டேட்டாக்கும் ஒரு மிஸ் மேட்ச் வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. 15000க்கும் மேல இப்போ ஒரு மாசத்துக்கு மேல நிறைய ப்ரமோட் பண்ணி ஏகப்பட்ட பேர் வாங்கின அப்புறம் இந்த பிளானை மொத்தமா நிறைய பேருக்கு டெர்மினேட் கேன்சல் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ச் வாங்கினவங்களுக்கு ஆப்பிள் அண்ட் HDFC சைட்ல இருந்து காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீட் பண்ணல அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு மொத்த பிளானையும் வந்து கேன்சல் பண்ணி வந்து விட்டுறாங்க. நிறைய பேருக்கு அந்த பேமெண்ட் வந்து இன்னும் ப்ராசஸிங்லேயே அப்படியே போட்டு கிடக்கு ஒரு மாசத்துக்கும் மேல. அண்ட் இதுல நிறைய பேருக்கு மாச காசே கூட வந்து வரல. ஏன் ஆப்பிள் இந்த டுபாகூர் MLM காரங்க எல்லாம் கூட ஒரு 4-5 மாசம் காசை கொடுத்து தாயா கடைய முடிவாங்க. நீ என்ன மாசமே கடைய முடிக்க